இந்த நாளுடைய செய்தியின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நியாயாதிபதிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் இந்த நாளுடைய தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியாக இருக்கிறது. விடுகதைக்கு விட தெரிஞ்சிட்டாலே நீ விருப்பப்பட்டு கேட்குற எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. விடுகதைக்கு விட தெரிய மாட்டேங்குது. சில நேரங்களில் விடுகதைக்கு விட நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. புரியாத புதிராகவே இருக்குது. இப்படி சொன்னால் எத்தனை பேர் ஏற்றுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம வாழ்க்கையே ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. விடுகதைகள் நிறைந்ததாக இருக்கிறது. முடிச்சுகள் நிறைந்ததாக இருக்கிறது. அந்த முடிச்சுகளை அவிழ்ப்பதற்கு வழி தெரியாமல் செய்வதறியாது திகைக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் என்னைக்கு விடுகதைக்கு விடையை நாம் தெரிந்து கொள்ளுகிறோமோ அப்போவே நாம் விருப்பப்பட்டு கேட்குறது எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை சொன்னால் எத்தனை பேர் ஏற்றுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. புதிய ஏற்பாட்டில் மத்தேயு புத்தகத்திலும் லூக்கான சுவிசேஷ புத்தகத்திலும் இருக்கிறதான வசனம் என்ன வசனம் அப்படின்னாக்கா, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சாலமோனிலும் பெரியவர் என்று சொல்லி அது போடப்பட்டிருக்கிறது. எந்த விடுகதையினால் சோதிக்க சேபாவின் ராஜஸ்திரி கடந்து வந்த அந்த விடுகதைகளுக்கு விடையை பெற்றுக்கொண்டாலோ அந்த சாலமோனை விட பெரியவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நாயகனாக இருக்கிறதான நம்முடைய நாயகன் சாலமோனிலும் பெரியவர். அந்த சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தவர், ஞானத்தை நாவினால் நிரப்பினவர். கர்த்தருடைய ஞானத்தை கொண்டு அவள் கேட்டதான விடுகதைகளுக்கு விடையை சாலமோனால் கொடுக்க முடியுமானால் நான் சாலமோனை அல்ல, கர்த்தர் கொடுத்த ஞானத்தை உடைய சாலமோனை அல்ல, அந்த ஞானத்தை கொடுத்த ஆண்டவருடைய பிள்ளையாய் அவரை ஆராதிக்க இன்றைக்கு நான் கடந்து வந்திருக்கிறேன். அவளுடைய விடுகதைகளுக்கு விடை கிடைத்தது போல பிறக்க போகிற புதிய மாதத்தில் இனி வரக்கூடிய நாட்களிலே என்னுடைய விடுகதைகளுக்கும் என் ஆண்டவர் எனக்கு விடையை தருவார். என் கேள்விகளுக்கு பதிலை தருவார். புரியாத புதிராக இருக்கிறத என் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கும் இடத்தில் போனபோது விருந்து செய்தான். வழக்கம் அவர்கள் அவனை கண்டபோது 30 தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். நல்லா கவனிக்கணும். இப்போது இந்த 30 பேர், ஒன்று அந்த ஊர்க்காரர்கள், ரெண்டாவது சொந்தக்காரர்கள். ஒன்று ஊர்க்காரர்கள், இன்னொன்று சொந்தக்காரர்கள். ஏன் இங்கே அப்பாயிண்ட் பண்ணுறாரு அவங்க மாமனார் அப்படின்னா, எப்பா இவனுடைய பலன் பயங்கரமான பலனாக இருக்குது. சிங்கத்தின் வாயை கிழிக்கிற பலனாக இவனுடைய பலன் இருக்கிறது. இவன் பொண்ணு கேட்டால் நானும் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ 7 நாள் விருந்து மறு வீட்டுக்கு வந்திருக்கிறான். நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. இவன் கூட இவனை வேவு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இவன் கூடவே இருக்கணும். இவன் சிங்கத்தின் வாழையே கிழிச்சவன். என் பொண்ணுக்கு கொஞ்சம் வாய் அதிகம், கீச்சிட்டு போகிறான். கொஞ்சம் கூடவே இருங்கடா. ஆமேன். இப்போது சொந்தக்காரர்கள், ஊர்க்காரர்கள், மூணாவது வேவுக்காரர்கள் இப்போ கூட இருக்கிறாங்க. இப்போ இவன் என்ன பண்ணிட்டான், இந்த 30 பேருக்கும் ஒரு செக்கு வைக்கிறான். இப்போ என்ன செக்கு வைக்கிறான், நான் ஒரு விடுகதையே சொல்லுவேன், அந்த விடுகதைக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இப்போ ஒரு செக்கு வச்சிட்டான். தேனிலும் இனிமையானதும் சிங்கத்திலும் வலிமையானது. இப்போ தேனிலும் இனிமையானது, சிங்கத்திலும் வலிமையானது. இப்போ என்ன இது என்ன விடுகதைக்கு விடை என்ன? நீங்கள் தான் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த விடுகதைக்கு விடையை தெரிஞ்சுக்கத்தான் இந்த அம்மா அழுதுட்டுருக்குறாங்க. இந்த அழுகைக்கு பிறகு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குதுன்றதை தான் தியானிக்க போகிறோம். நம்முடைய அழுகைக்கு பிறகும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென். இன்றைய கண்ணீர் நாளைய கம்பீரம். ஆமென். கண்ணீரோடு விதைக்கிறவன் ஆரம்பம், கம்பீரத்தோடு அறுப்பான்றது முடிவு. ஆரம்பத்தை எந்த சூழ்நிலையில் நீ ஆரம்பித்தாலும் முடிவு அவருடைய கையில் தான் இருக்குது. அல்லேலூயா. தேனிலும் இனிமையானது எது? இளமை. அந்த இளமை இருக்கிற பருவத்தில் தான் உன் சிருஷ்டிகரை நீ நினைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
ஏமேன். அப்போது உன்னுடைய வாலிப பருவம் தேனிலும் இனிமையானது. திரும்ப சொல்கிறேன், உன்னுடைய வாலிப பருவம் தேனிலும் இனிமையானது. யூதருடைய வாலிப பருவம் 12 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும். 12 வயதில் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து கொண்டதார் வாலிப பருவம் ஆரம்பிக்குது. 30 வயது வாலிப பருவம் முடியுது, ஞானசானம் எடுக்கிறாரு. வானத்திலேருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். ஏன்? வாலிப பருவத்தில் பரிசுத்தத்தை காத்து கொண்ட இயேசு, பிதாவுக்கு கீழ்ப்படிந்த இயேசு, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றின இயேசு, அடங்கி இருந்தவர், தேவ சித்தத்துக்கு உட்பட்டு கட்டுப்பாடோடு கூட இருந்தவர். வாலிப பருவத்தில் தன் வாலிபத்தை காத்து கொண்டு தன்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகரை நினைத்து கொண்டு இருக்கிறதான வாலிப பிள்ளைகள், ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? உன்னுடைய வாலிப பருவம் தான் தேனிலும் இனிமையானது. அப்போ தேனிலும் இனிமையானது எது? வாலிப பருவம். அல்லேலூயா. அப்போ தேனிலும் இனிமையானது எது? வாலிப பருவம். அந்த சிங்கத்திலும் வலிமையானது எது? பெண் சிங்கம். பெண் புதுசாக திருமணமாக இருக்கிறது. விடுகதை யாரை குறித்து தான் சிம்சோன் பேசுகிறான்? விடுகதையை யார் தாங்க? இவன் மனைவியை குறித்து தான் அங்கே விடுகதையை அவன் வச்சிருக்கிறான். தேனிலும் இனிமையானவள் என்னுடைய இளமையான மனைவி, சிங்கத்திலும் வலிமையானவள் என்னுடைய மனைவி. ஆமென். செக்கு வச்சிட்டான். இப்போ இந்த அம்மா, இந்த 4 பேர் இவனுங்கெல்லாம் திருமணம் ஆகாதவங்க, பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஊருக்காரனுங்க, சொந்தக்காரனுங்க, வேவு பார்க்குறவனுங்க. இப்போ வந்துட்டு 3 நாள் பொறுத்து பார்த்தானுங்க, விட தெரியல. இப்போ 4வது நாள், ஆன் த 4th day, அதில் தான் 15வது வசனத்தில் 7ஆம் நாளில்னு இருக்குது. 4th day, யூ நீட் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். நீ தான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி ஆகணும். இப்போ இந்த அம்மா போய் அழுகுறாங்க. அழுகிற இந்த அம்மாவுடைய பொறுப்பு என்ன? இப்போ விடுகதைக்கு விடையை தரணும். இங்கிலீஷில் எப்படி சொன்னேன்? நீ தான் சால்வ் பண்ணணும் இந்த பிரச்சனையை. அப்போது சால்வ் பண்ண வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்கு? இப்போ இதை நீ சால்வ் பண்ணலன்னா உன்னையும் அப்பாவையும் நாங்கள் என்ன பண்ணுவோம்? கொளுத்திடுவோம், சாவடிச்சிடுவோன்றானுங்க. இப்போது இந்த சால்வ் பண்ணுற வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. நல்ல கவனிங்க. இந்த ஜூலை மாதத்தோடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நான் சொல்லுகிறேன், அழுகிற உன்கிட்டயே தான் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. மாறாவில் தண்ணி கசப்பாக இருக்குது. அந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாக்க மரத்தை வேற எங்கேயும் ஆண்டவர் வச்சு இல்லை, மாறாவிலேயே தான் வச்சிருக்கிறார் ஆண்டவர். போர்க்காலத்தில் கோலியாத்தை வந்து மிரட்டுகிறான். 40 நாள் இவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். கோலியாத்தை வீழ்த்துகிற வீரனை வேற எங்கேயோ ஆண்டவர் வச்சில்ல, அதே போர்க்களத்தில் தான் தாவீதை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆக என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, நான் அழுது கொண்டு இருக்கிறேன், எவனாவது வந்து என் பிரச்சனை சால்வ் பண்ணட்டும். இல்லை, எந்த குடும்பத்தில் பிரச்சனையோ, எந்த நபர் அழுது கொண்டு இருக்கிறாயோ, எந்த நபர் விடையை தேடிக்கொண்டு இருக்கிறாயோ, எந்த நபர் புரியாத புதிர் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயோ, உன்னால தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். அந்த கிருபையின் வரங்களை வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் உனக்கு அளவுக்கு அதிகமாய் தந்தருளுவாராக. You are the right person to solve the problem that you are facing at present. நிகழ்காலத்தில் நீ சந்திக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வை, விடையை கர்த்தர் அழுது கொண்டிருக்கிற, கலங்கி கொண்டிருக்கிற உன் கையிலேயே தான் வச்சிருக்கிறாரு. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒன்று நான் சொல்லி முடிச்சிடுறேன். அழுகிறது நீயாய இருப்பாயானால் உன்கிட்ட தான் சால்வ் பண்ணுற கிருபையை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ தான் சால்வ் பண்ணி ஆகணும். நான் அழுகுறேன், என் புருஷன் சால்வ் பண்ணட்டும், நோவே. நான் அழுகுறேன், என் சொந்த பந்தங்கள் சால்வ் பண்ணட்டும், நோவே. நான் கஷ்டப்படுறேன், இவன் சால்வ் பண்ணட்டும், அவன் சால்வ் பண்ணட்டும், எவனும் கிடையாது. அழுகிற உன்னால் மட்டும்தான் உன்னுடைய பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும், இல்லையா? கர்த்தர் உன் கூட இருப்பாராக.
இல்லையா? அவர் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவார். உன் மீது அவர் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் அவரே. ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க. அழுகிற என்கிட்ட தான் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. நான் தான் சால்வ் பண்ணணும், நான் தான் தீர்க்கணும். விடை என்கிட்ட தான் இருக்குது. இப்போ நான் இது சொல்கிறேன், எத்தனை பேர் ஏற்றுப்பீங்கன்னு தெரில. விடுகதையும் நீயே, விடையும் நீயே. அவ்வளோதானா? அவ்வளோதானா? சிம்சோனுடைய விடுகதையே யார் தான்? சிம்சோன் மனைவி தான். அந்த விடுகதைக்கு விடையே யார் தான்? சிம்சோன் மனைவி தான். ஆமென், இல்லையா? இப்போது she was crying for the remaining days. அடுத்த 3 நாட்கள். அதுதான் 17வது வசனத்தில் 7 நாளும் அவள் அழுது கொண்டிருந்தாலும் சொல்லி பார்க்குறோம். 7 நாள்லாம் கிடையாது. 4வது நாள் சொல்லிட்டாங்க. அடுத்த 3 நாள் she was crying, அழுது கொண்டே இருந்தாள். இப்போ இல்லையா, ஆல்வின் இங்கே முன்னாடி நான் கூப்பிடுறேன். இப்போ இல்லையா, நான் தான் சிம்சோன்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிங்க, இவர் தான் சிம்சோனுடைய மனைவின்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிடுங்க. இப்போது இல்லையா, சாரி, நான் சிம்சோனுடைய மனைவி, இவர் சிம்சோன், இவர் சிங்கத்தின் வாயெல்லாம் கீழ்ச்சிவர். இப்போ இல்லையா, இப்போது she was crying for the remaining 3 days. இந்த சைடு வா. ஆமென். இப்போ இந்த அம்மா எப்படி அழுதுட்டு இருந்தாங்களா? ஆங்கிலத்தில் இப்படி தான் போட்டிருக்கு. ஷோல்டர் மேலே சாஞ்சிக்கிட்டு, எங்க என் ஊருக்காரங்க சொந்தக்காரங்க எங்க அந்த விடுகதைக்கு மனுஷா பாலா போனவனே, நாசமாக போனவனே, அந்த விடுகதைக்கு விடைய கொடுறட எப்பா, விளங்குதா? ஷோல்டர் மேலே சாஞ்சிக்கிட்டு இல்லையா, இந்த விடுகதைக்கு விடைய கேட்டுட்ருக்குறான். she was crying. ஆனால் இவனுக்கு இன்னும் தைரியம் பாருங்களேன். ஒரு வார்த்தையை சொல்கிறான். என்ன வார்த்தையை சொல்கிறான் தெரியாதோ? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வருது. அடிப்பொடி பைத்தியக்காரி. எங்கள் அப்பா அம்மாவுக்கே அந்த விடுகதைக்கு விடைய நான் சொல்லலை, உங்ககிட்ட சொல்லிட்டுனோ? நோ, தைரியம் பாருங்கப்பா. புதுசாக கல்யாணம் ஆன பொண்டாட்டிக்கிட்ட யாரை பற்றி பேசுகிறான்? நானும் வந்து அவன் காலில் வந்து தொட்டு கும்பிட்டுருப்பேன். ஐயோ சாமி, நான் தைரியம் இல்லையா? அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் அவனை வல்லமையாக அப்பப்போ நறுப்புனார் போல இருக்கு. சிங்கத்தின் வாயை கிழிக்கிற இல்லையா? புதுசாக கல்யாணம் ஆன பொண்டாட்டிக்கிட்ட தைரியமாக என்னது? எங்கள் அப்பா அம்மா கிட்டே என்ன வசந்த், எங்கள் அப்பா அம்மா கிட்டே நான் விடையே சொல்லலை, உங்ககிட்ட நான் சொல்லுவேன்னு நினைக்கிறியா நீ? ஆமே. அப்போது நானும் அவங்கள ஒன்றா எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன், என்கிட்ட யாரை பற்றி பேசக்கூடாது? சொல்ல மாட்டீங்களே. எத்தனை வாட்டி சொல்கிறேன், என்கிட்ட யாரை பற்றி பேசக்கூடாது? இந்த உலகத்தில் நான் எதை வேணாலும் பொறுத்துப்பையா, எதை மட்டும் பொறுத்துக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு தோத்திரம். 15வது வசனத்தை பாருங்களேன். 7ஆம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண் ஜாதியை பார்த்து, நீ அவனை நயம் பண்ணு. இந்த நயம் பண்ணுன்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, நீ எப்படியாவது உன் புருஷனை மயக்கி, எல்லாம் சொல்லுங்க, மயக்கி. எப்படி மயக்கி? நல்லா கவனிக்கணும். சரி, அவள் தான் மயக்கிறா, உனக்கு எங்கே போச்சு அறிவு? தமிழ்நாட்டு வாலிப பிள்ளைங்களுக்காக, வாலிப சகோதரர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எதுக்கும் மயங்க மாட்டானுங்க, ஸ்டடியாக இருப்பானுங்க. ஆனால் ஒரு ஒத்த வார்த்தையில் மயங்கிடுறானுங்க, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். இதுதான் விஷயம். அந்த அழுகைக்கு பிறகு இவளுடைய ஆசீர்வாதம் என்னன்னா, விடை தெரிந்தது. நம்பர் 1, விடை தெரிந்தது. இந்த ஜூலை மாதத்தில் எதுக்கெல்லாம் நீ அழுதியோ, இயேசுவின் நாமத்தினாலே பிறக்க போகிற மாதங்களிலே, வரக்கூடிய நாட்களிலே, நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் ஆசீர்வாதமான விடையை கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2வது, கலக்கம் நீங்கியது. தலை மேலே ஒரு கத்தி தொங்கிட்டு இருந்ததுயா. உன்னையும் அப்பாவையும் நாங்கள் என்ன செய்வோம்? எரிச்சிடுவோன்னு சொன்னது. தலை மேலே ஒரு கத்தி தொங்கிட்டு இருந்தது. ஆனால் பாருங்க, கலக்கம் நீங்கியது. 3வது, நெருக்கம் மாறியது. பயங்கரமான நெருக்கடி. சொந்தக்காரங்களும், ஊருக்காரங்களும், அந்த கல்யாண வீட்டுக்கு வந்ததான வேவுக்காரங்களும், கூட இருந்தவங்களும், மாப்பிள்ளை தோழர்கள் என்று சொல்லப்பட்ட தோழர்களும்,
சிநேகிதர்களும் இவர்கள்லாம் ஒரு பயங்கரமான நெருக்கடியை கொடுத்தாங்க. அந்த நெருக்கடிகள் மாறினது. இந்த அழுகைக்கு பிறகு சிம்சோனின் மனைவிக்கு கிடைத்த 3 விசேஷித்த ஆசீர்வாதம். நம்பர் 1, விடை தெரிந்தது. நம்பர் 2, கலக்கம் நீங்கியது. நம்பர் 3, நெருக்கம் மாறியது. ஒரு ஆமீன் சொல்லலாமே. 17வது வசனத்தில் பாருங்க, 7 நாளும் அவன் முன்பாக அழுது கொண்டே, 7ஆம் நாளில் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவள் 7ஆம் நாளில் அதை அவளுக்கு விடுவித்தான். எந்த நாளிலே? சத்தமாக சொல்லுங்களேன். விடுகதைக்கு விடை, கலக்கம் நீங்க, நெருக்கடிகள் மாற எந்த நாள்? 7ஆம் நாள். நமக்கு என்ன விசேஷம்? சத்தமாக சொல்ல மாட்டீங்களே. அப்போ விடுகதைக்கு விடையை எங்கே வச்சிருக்கிறாரு? 7ஆம் நாளில் எங்கே வச்சிருக்காரு? ஓய்வு நாளில் எங்கே வச்சிருக்கிறாரு? சபையில் எங்கே வச்சிருக்கிறாரு? வார்த்தையில் உன் கேள்விகளுக்கான விடையை வச்சிருக்கிறாரு. உன் கேள்விக்கான விடையை வச்சிருக்கிறாரு. உன் கலக்கம் நீங்கும், உன் நெருக்கடிகள் மாறும். முடிக்கணும்னு நீ நினச்சா கூட வாழணும்னு கர்த்தர் விரும்பி இருக்கிறார். ஆண்டவரோட இணைய முடியும், ஆண்டவரோட உறவு கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனோ தெரியல, கொஞ்ச நாட்களாகவே இந்த பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து நான் அதிகமாய் வைராக்கியமாய் பேசுகிறது உண்டு. ஆக உன் விடுகதைக்கு விடையை, உன் கலக்கத்துக்கு ஒரு விடுதலையை, ஒரு நெருக்கடிகள் மாறும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை எங்கே வச்சிருக்கிறாருனாக்கா, நீ போகிற சர்ச்சில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. செய்தி நேரத்தில் வச்சிருக்கிறாரு, ஆலோசனை நேரத்தில் வச்சிருக்கிறாரு, வார்த்தையில் வச்சிருக்கிறாரு, அங்கே வசனத்தில் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, 7ஆம் நாளுக்கான முக்கியத்துவத்தை நீ கொடுப்பாய். ஆனால் ஆமென், உனக்குரிய முக்கியத்துவத்தை கர்த்தர் நிச்சயம் தருவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு மன உளைச்சல் இருந்தாலும், வேதனைகளில் இருந்தாலும், ராமுழுக்க சண்டை போட்டாலும், சபைக்கு கிளம்புற நேரத்தில் நான் சண்டை போட்டாலும் கூட, சர்ச்சில் போய் நான் நிற்கிறது தாயா என்னுடைய ஜெயம், என்னுடைய வெற்றி, என்னுடைய ஆசீர்வாதம். அதை கர்த்தர் என் கையில் அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் பாருங்கள், என்ன ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். என்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு ஓய்வு நாளை இன்னைக்கு இந்த 2026 இந்த ஜூலை 26 நான் பார்க்க எனக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு சபைக்கு போகாத உலகம் முழுக்கம் இருக்கிறதான கோடிக்கணக்கான கிறிஸ்துவர்களுக்கு முன்னாடி என் தேவனுடைய பார்வையில் நான் விசேஷமானவனாய் காணப்படுகிறேன். பிகாஸ் திஸ் டைம் ஐ ஆம் ஹியர் இன்சைட் த சர்ச். நான் சபைக்குள்ள ஆண்டவருடைய நாளிலே நான் வீற்றிருக்கிறேன். என் கால்கள் செம்மையான இடத்துல நின்று கொண்டு இருக்கிறது. அந்த பாக்கியத்தை என் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறபடியினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் பாக்கியவான்கள். ஆமென், அல்லேலூயா. இப்போ கவனிங்களேன், இப்போ அந்த 7ஆம் நாளிலே ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, 3ஆம் நாளிலே. ஏன்னா 4வது நாள் இவங்க சொல்லிட்டாங்க. இந்த அம்மா எத்தனை நாள் அழுதுனுக்குறாங்க? 3 நாள் அழுதுனுக்குறாங்க இல்லையா? இப்போ 7ஆம் நாளிலே விட தெரிஞ்சிடுச்சு, அதான் சண்டே. ஆனால் 3ஆம் நாளில் அப்படின்னும் போது 3 என்கிற எண் இயேசு உயிர்த்தெழுந்த நாளை குறிக்கிறது. 3ஆம் நாளிலே காணா ஒரு கல்யாணத்தில் குறைகளை நிறைவாக்கும்படி முதல் அற்புதத்தை கர்த்தர் செய்தார். இன்றைக்கி நீ 3 நாளாக நான் அழுதுனுக்கிறேன் ஐயா, இல்லை இன்றைக்கி நான் 2வது நாள் அழுதுனுக்கிறேன், நாளைக்கு தான் 3வது நாள், நாளை கழிச்சு உனக்கு நிச்சயம் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென். 3ஆம் நாள் கல்லறையை விட்டு வெளியே வந்த நாள், பாதாளத்தை மரணத்தை ஜெயித்த நாள், எனக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போகிற ஒரு நாள். அல்லேலூயா. என் கண்ணீரை கர்த்தர் துருத்தியிலே கணக்கு வைத்திருக்கிறார். என் கண்ணீரை காண்கிற ஆண்டவர். என் கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டு. வேதத்தில் அநேகருடைய கண்ணீருக்கு கர்த்தர் பதிலை கொடுத்தது உண்மையானால் நிச்சயம் இந்த ஜூலை மாதத்தில் நான் விட்ட ஒரு சொட்டு கண்ணீருக்காகிலும் ஆண்டவர் எனக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அவர் பேசுகிற ஆண்டவர், நிச்சயம் அவர் பேசுவார். அதில் எந்த விதமான தயக்கமும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அழுகையும் ஆசீர்வாதமும். இந்த அம்மாவுடைய அழுகைக்கு பிறகு ஒரு 3 ஆசீர்வாதம் இருந்தது. 1 விடை தெரிஞ்சது, 2 கலக்கம் நீங்கியது, 3வது நெருக்கடிகள் மாறினது. ஆமென். நம்முடைய அழுகைக்கு பிறகும் இது நடக்கும். விடுகதையும் நீயே, விடையும் நீயே. அழுகிற உன்கிட்ட தான் இருக்குது.
அந்த ஏன் அழுவுற அப்படின்ற விஷயத்துக்கான ஒரு சொல்யூஷன், ஒரு பரிகாரம் உங்ககிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் 2 விஷயத்தை இன்றைக்கும் நான் தவறாமல் செய்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, எந்த நிலைமையில் நான் இருந்தாலும் என் ஆண்டவரை நான் குறை சொன்னதே கிடையாது. 2வது ஒரு விஷயம், எந்த லெவலுக்கு நான் போனாலும், யாருக்கு நான் இருக்கிறேன்னு இல்லையோ, என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாக நான் நின்று கொண்டு இருக்கிறேன். அதில் நான் பெருமையாய் நான் பேசுகிறேன், பெருமை பாராட்டுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த அழுகைக்கு பிறகு, அன்னைக்கு நான் விட்ட அந்த அழுகைக்கு பிறகு இன்றைக்கி எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சது உண்மையானால், அந்த சகோதரி அன்னைக்கு விட்டதான அந்த அழுகைக்கு பிறகு 3 ஆசீர்வாதம் கிடைச்சது உண்மையானால், இன்றைக்கி இந்த ஜூலை 26 எதுக்கெல்லாம் நீ அழுவுறியோ, ஊழியக்காரனாகிய நான் இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், உன் அழுகைக்கு பிறகு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. வேகமாக சில விஷயங்களை நான் சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறோம், 7ஆம் நாள் என்று சொன்னால் பரிசுத்த ஓய்வு நாள். சர்ச் நம்பர் 1, உள்ளே இரு, உள்ளே இரு, சர்ச்சில் இரு, உன்னுடைய அழுகை ஆசீர்வாதமாய் மாறும். சர்ச்சில் இரு, சர்ச்சில் இரு. என்ன நடந்தாலும், எது நடந்தாலும், ஆமென், நினைப்பாயாக தான் ஆண்டவர் சொல்கிறார். சண்டே நான் சர்ச்சுக்கு போகணும், நீ நினச்சா போதும், முடிவு நீ எடுக்காத, கர்த்தர் முடிவு எடுக்கட்டும். ஆமென். ஆக ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு என்னால் வர முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கும்போது, அதை சொல்ல வேண்டிய நபர் யாருன்னா நான் தான். அப்போ அது நீ என்கிட்ட சொல்லும் பொழுது அதுக்கான தீர்வை என்னால் உனக்கு கொடுக்க முடியும். நீ சொல்ல மாட்டே, நீயா ஒரு முடிவு எடுத்துப்பே, நீயா செயல்படுவே அப்படின்னும் போது அங்கே கஷ்டமாக இருக்கும். கட்டளைக்கு நம்ம மீறுகிறோம், வார்த்தைக்கு நம்ம மீறுகிறோம், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறோம், வசனத்தை மீறுகிறோம். ஆக எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் உனக்கு வேணும்னா, ஒரு தீர்வு வேணும், ஒரு விடை வேணும் அப்படின்னாக்கா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, சர்ச்சு என்பது தான். அதை தவிர ஒரு மிகப்பெரிய பரிகாரம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையவே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக உள்ளே இரு, உள்ளே இரு. 2வது உடன் இரு, உடன் இரு. நீ உடன் இருந்தால் போதும், உனக்கு விடை தெரியும். நீ உடன் இருந்தால் போதும், உனக்கு விடை தெரியும். இப்போ யாருடைய ஷோல்டரில் இந்த சகோதரி சாஞ்சிக்கிட்டு விடுகதைக்கு விடை கேட்குறாங்க? சொல்லுங்க. சிம்சோன் யாரை இருக்கிறார்? இப்போ உன்னுடைய மணவாளன், உன்னுடைய மணவாளன். நீ அவர் கூட இருந்தால் போதும், உடன் இருந்தால் போதும், உன்னுடைய விடுகதைக்கு விடையை ஆண்டவர் தருவார். கலக்கம் நீங்கும், நெருக்கடிகள் மாறும். முதல்ல உள்ளே இரு, 2வது உடன் இரு. யார் உடன் இரு? ஆமென், அல்லேலூயா. கூட இரு. ஏன்னா 12 பேர் அவர் தெரிந்து கொண்ட போதே சுவிசேஷ புத்தகத்தில் அப்படி தான் இருக்குது. கூட இருக்க தான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் இல்லையா? நான் ஆண்டவர் கூட இருக்கிறேன் நீ சொல்கிறது 2வது பட்சம். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா அப்படின்னு தான் முதல் பட்சம். ஆமென். ஆண்டவர் உன் கூட இருந்தால் தடைகள் தானாக நீங்கும். ஐயா, தடைகள் நீங்கும். ஆண்டவர் உனக்கு வழிவாசலை திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. விடை தெரிய வேண்டுமானால், கலக்கம் நீங்க வேண்டுமானால், நெருக்கடிகள் மாற வேண்டுமானால் உள்ளே இரு. 2வது உடன் இரு. கடைசியாக ஒன்று நான் சொல்லி முடிச்சிடுறேன். கடைசி வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 14 கடைசி வசனம். சிம்சோனின் பெண் ஜாதியோவென்றால் அவனுடைய தோழரில் அவனோடு நெருக்கமாக இருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். இப்போ கவனிங்க, இந்த 7ஆம் நாளிலே உள்ளே இருந்தால், மணவாளனோடு உடன் இருந்தால், விடுகதைக்கு விடை தெரிந்துவிட்டது, கலக்கம் நீங்கிவிட்டது, நெருக்கடிகள் மாறிவிட்டது. இதுக்கெல்லாம் காரணம் இவ உள்ளே இருந்ததுனால, உடன் இருந்ததுனால. அப்போ அந்த மணவாளனுக்கு எப்படி இருந்திருக்கணும்? இவ 3வது குறிப்பு அதுதான். உண்மையாயிரு. உன் விடுகதைக்கு விடையை கொடுத்த ஒருவர் இருக்கிறார். தாயன் கருவறையிலே உன்னை தெரிந்து கொண்ட ஒருவர் இருக்கிறார். உன்னை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார். இம்மட்டமாய் உன்னை நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு நீ எப்படி இரு? உண்மையாயிரு. விட தெரிஞ்சிடுச்சு, கலக்கம் நீங்கிடுச்சு, நெருக்கடிகள் மாறிடுச்சு, தேவைகள் சந்திக்கப்பட்டுடுச்சு, என் ஜபத்துக்கு பதில் வந்துடுச்சு, இத்தனை அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே
சீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது? சொல்ல மாட்டீங்களே. ஆமென். அல்லேலூயா. உண்மையாயிரு. விடுகதை நிறைந்த உன் வாழ்க்கையில் விடைகளை அவ்வப்போது சொல்லி கொண்டிருக்கிறவர் கர்த்தர். புரியாத புதிராக இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் பாதைகளை காண்பித்து கொண்டு வருகிறவர் உன் கர்த்தர். இந்த உலகத்தில் யாருக்கு உண்மையாக இருக்கிறியோ இல்லையோ அவருக்கு உண்மையாக இருந்துரு போதும். ஆமென். அவருக்கு உண்மையாக இரு. ஜெபம் பண்ணு, பைபிளை படி, அவருக்கு முதலிடத்தை கொடு, அவரை ருசித்து பாரு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாரு. அல்லேலூயா. ஆமென். ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த வாரம் நீங்கள் சரவணா ஸ்டோர் போகிறீங்க. இப்போ இந்த செடியை வாங்குறீங்க. இந்த செடியை வாங்கினதுக்காக உங்கள் கையில் இந்த செடி கிடைச்சதுக்காக நீங்கள் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து கர்த்தருக்கு மகிமையை செலுத்துனீங்கன்னா இந்த செடியுடைய ஆசீர்வாதம் வேறு. அடுத்த வாரம் அதே சரவணா ஸ்டோருக்கு போயிட்டு இந்த செடியை வாங்குறீங்க. ஆனால் இந்த செடியை வாங்கினதுக்கு நீங்கள் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்காமல் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாமல் நீங்கள் இருப்பீர்களானால் இந்த செடியோடைய வளர்ச்சியும் ஆசீர்வாதமும் வேறு. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. விளங்குதா? உனக்கு எல்லாமே கர்த்தர் தான் கொடுக்குறாரு. உனக்கு கொடுக்குற எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு உண்மையாயிரு. கர்த்தருக்கு உண்மையாயிரு. கர்த்தருக்கு உண்மையாயிரு. இதை கொடுக்கும்போது நான் உண்மையாக இருந்தேன், அதனால் இதை கொடுக்கும்போது நான் உண்மையாக இருக்க மாட்டேன் அப்படின்னா இது நல்லா வளரும், இது நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும். இது வாழ்க்கையில் ஃபெயில் ஆகினே இருக்கும். உனக்கு எது வேணும்? இப்போ இதுதான் வேணும்னு சொல்லிட்டு இதை சாவடிக்காத. இதையும் நீ தான் வாங்கின, இது கர்த்தர் தான் உனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆமென். அப்போது இதுக்குரிய ஆசீர்வாதத்தையும் முதலிடத்தையும் மகிமையும் கூட நீ கர்த்தருக்கு என்ன செலுத்து. இதுவும் நல்லா இருக்கும். அல்லேலூயா. இதுவும் என்ன செய்யும்? நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு நீ கர்த்தருக்கு முதலிடத்தை உண்மையாய் கொடுக்கிறாயோ அந்த அளவுக்கு கர்த்தரும் உண்மையாய் உனக்கு முதலிடத்தை கொடுப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 3 விஷயம் இல்லையா? விடை தெரியணும்னா, கலக்கம் நீங்கணும்னா, நெருக்கடிகள் மாறணும்னா 3 விஷயம். உள்ளே இரு, உடனிரு, உண்மையாயிரு. விடுகதையும் நீயே, விடையும் நீயே. அழுகிற உன்கிட்ட தான் பரிகாரம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. அதை சால்வ் பண்ணக்கூடிய கிருபையும் வரமும் தாளந்தும் இருக்குது. வேறு யார் கையிலும் இல்லை. வேறு யார் கையிலும் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் அனுபவத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிற பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? என்னை நானே அந்த நேரத்தில் ஆறுதல் படுத்தி கொண்டேன். என்னை நானே அந்த நேரத்தில் ஆறுதல் படுத்தி கொண்டேன். அது மட்டும்தான் உண்மை. அது மட்டும்தான் உண்மை. உலகத்தில் உன்னை ஆறுதல் படுத்த ஆண்டவரை தவிர வேறு யாராலையும் முடியவே முடியாது. அந்த ஆண்டவர் தான் ஆவியானவராய் உனக்குள்ளே வந்து உன்னை நீனே திடப்படுத்தி கொள்ளும்படி, உன்னை நீயே ஆறுதல் படுத்தி கொள்ளும்படி, உன்னை நீயே தேர்ச்சி கொள்ளும்படி தாயாக தகப்பனாக இருந்து உன்னை அவ்வப்போது ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார். உன் தனிமேலை துணை நிற்பதும் அவரே, உன் கண்ணீரை துடைக்கிறவரும் அவரே. அழாதே என்கிற சத்தம் எங்கே இருந்து வருகிறது என்று சொல்லி தேடி பார்க்கும்போது அது ஆண்டவரின் சத்தம் என்பதை உணர்த்தக்கூடியதும் ஆவியானவர் தான் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆக என் ஆறுதல் படுத்த யாருமே இல்லை என்று சொல்லுகிறவன் முட்டாள். என்னை நானே ஆறுதல் படுத்திக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவன் புத்திசாலி. அவன் வாழ்வான், அவனை கர்த்தர் வாழ வைப்பார். எழுந்து நிற்போம். கடைசியாக நம்ம ஜெபித்து நம்ம முடிக்கலாம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, ஜூலை மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை விடுகதையும் நீயே, விடையும் நீயே. உன்கிட்ட தான் விடை இருக்கு. கண் கலங்கிட்டு இருக்கிற உன்கிட்ட தான் பதில் இருக்கு. உன்கிட்ட தான் ஆசீர்வாதம் இருக்கு. வேற யாரும் உன்னை ஆறுதல் படுத்துவாங்க, தேற்றுவாங்க நினைக்காத. ஆவியானவர் உன் கூட இருக்கிறாரு. ஆவியானவர் உன் கூட இருக்கிறாரு. உன்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே உன்னை நீயே தேற்றிக்கொள், உன்னை நீயே திடப்படுத்திக்கொள். கிறிஸ்துவுக்குள்ள, வார்த்தைக்குள்ள, வசனத்துக்குள்ள உன்னால முடியும். உன்னால முடியும். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கேளுங்க.
நான் அழுது கொண்டு இருக்கிறேன். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. யார் எனக்கு சால்வ் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சேன். அது தப்புன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். அழுதுட்டு இருக்கிற நான் தான் என் பிரச்சனையை சால்வ் பண்ணணும். நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? நான் என்ன பண்ணணும்? நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர்? நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர்? நீர் என் கண்ணீரை காண்கிறீர் அல்லவா? வனாந்தரத்தில் புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, தத்தளிக்கிற நிலைமையில இருந்த என் கண்ணீரை காண்கிறவர் நீர் அல்லவா? நான் எங்கே போவேன்பா? வீட்டில் என் பிரச்சனை எனக்கு தெரியும். அதனால தான் சர்ச்சுக்கு ஓடி வந்திருக்கிறேன். அதனால தான் சர்ச்சில் நான் முட்டி போட்டு அழுதுட்டுருக்கிறேன். இன்றைக்கி ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அழுகிறேன், என்னால் தான் சால்வ் பண்ண முடியும், என்னால் தான் தீர்க்க முடியும். நான் என்ன செய்யணும்ப்பா? படிப்பறிவு என்கிட்ட இல்லையே, என் பேச்சுக்கு மதிப்பு இல்லையே, என் பேச்சை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டாங்களே. ஆனால் நான் சொல்கிறேன், நீ கர்த்தருடைய பார்வையில் விசேஷித்த மாணவனாக இருக்கிறபடினால அழுது கொண்டிருக்கிற உன்னால மட்டும்தான் உன் குடும்பத்தை ஸ்திரப்படுத்த முடியும். அழுது கொண்டிருக்கிற உன்னால மட்டும்தான் உன் குடும்பத்தை கட்ட முடியும். Jesus, Jesus, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஜெபிக்கலாம்.